dark humors into which God sank his knees when breathing the breath of life. மேலே ஊற முடியாது. கடவுளே முழுகால் இட்டு சாதாரண மண்ணு, அந்த மண்ணின் மீது டிவைன், அதான் இறை அழைத்த இறை பிரசனம் அப்படின்னு சொல்றீங்களா, மனிதனை கடவுள் பிரசனம். அப்போ அந்த மனித தன்மையும் இறைத்தன்மையும் ஒன்றா சேர்தான் கடவுள் அந்த இறங்கி வருகிறார் என்பதை குறிக்கின்றது. பிறகு ஓல்டு இங்கிலீஷில் வந்து பாருங்க லென்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்ப்ரிங் டைம், வின்டர், எப்படி நிலை எதிர்காலம் குளிர்காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒப்பிடுகின்றார்கள். பிறகு 40 நாள் என்பது சிமோ என்று அழைக்கப்படுகிற காலமாக. பிறகு இயற்கையிலேயே பாருங்க எவ்வளவு செழுமையா இருக்கு இந்த பக்கம், காஞ்சி பெரும்பாலும் எந்த அதே போல்தான் இந்த முகம், நமது முகம். அப்போ இந்த முகமாக இருக்குது. சில பேர் பார்ப்போம் எப்படி நீங்க அப்படியே பார்ப்போம் வயசான காலத்தில். அதுதான் இயற்கையிலேயே இந்த அளவுக்கு பலவிதமான மாற்றம். ஒரு பூ எடுத்துங்க, ஃப்ளவர்ஸ் எடுத்துங்க, ஸ்கின் எடுத்துங்க, ஃப்ளஷ் எல்லாம் நமக்கு இந்த தோல் எல்லாம் எல்லாமே காசு பிரேக் டவுன் அவ்வளவு ஒரு மாற்றம் எல்லாம் இந்த இயற்கையிலே நேச்சுரலாக பார்க்கிறதோ, ஆன்மீக வாழ்வுக்கு ஒரு மாற்றம் தேவையா இல்லையா என்பதை குறிக்கதான் என்ன காரணம். Let teachers that falling apart is sometimes God's way of விழுகின்றோம். எதற்காக? இயற்கையை இப்படி எழும்பொழுது மாற்றம் இருக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடாதா என்பதை சிந்திக்க. ரிப்பெண்ட், ரினியூ, ரிஃப்ளெக்ட், ரிச்சர். அந்த 4 ஆறும் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாடமாகவும், பிறகு இது ஒரு வித்தியாசமான ஒரு காலமாகவும் எடுக்கப்படலாம். பிறகு எந்த அளவுக்கு நம்மள ஒன்ன சேர்ந்திருக்கிறோம் தனிமையாக இந்த காலத்தை, அதான் குடும்பத்தோடு கத்தோலிக்க திருச்சபை அழைக்கின்றது. It's a journey together. அனைவரும் சேர்ந்து பயணிக்கிறார், அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கின்றோம் என்பதையும், பிறகு இதோடு ஒரு முடிவுள்ள மாறாக இறைமகன் இயேசுவின் உயிர்ப்புக்காக இந்த பயணம் எடுத்து செல்ல வேண்டும் என்றும் அழைக்கப்பட்டது. ASH கடவுளுக்காக ஒதுக்க வைக்கின்றோமா என்ற காலத்தை, இந்த வார்த்தையை சென்சிட்டிவ் அப்படின்னா அது துயரத்தில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், அதை பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்றோமா, முடிந்தளவு நாம் அவனுக்கு உதவி செய்கின்றோமா என்பதோ ஹாஸ்பிட்டல் உபசரிப்பு. அந்த 3 வார்த்தையிலேயே அடங்கிவிட்டது இந்த தவறா. இப்போ விபூதி, திருநீரு, சாமம், இந்த வார்த்தை தான் இன்று நாம் தியானம். வெறுமையின் ஒற்றுமில்லாமையின் அடையாளம். விவிலியத்தில் விபூதி மனிதனுடைய நிலையற்ற தன்மையையும் குறிக்கின்றது. ஏதோ கண்டுபிடித்தனமான ஒரு நைட்டு ஏற்ற உடனே தாழ்த்திற்ற விட தாம்பரம் it has the root, எங்கிருந்து எடுக்கப்பட்ட வெறுமை, we are nothing, just we are என்பதை பாருங்க. ஆபிரகாமை பாருங்க, ஜெனசிஸ் முதல் புத்தகம் 18:27. ஆபிரகாம் தன்னை ஆண்டவர் முன் புழுதிக்கும் சாம்பலுக்கும் சமமாயிருக்கிற அடியே விசுவாசத்தின் தன்மை என்று சொல்கிறார். புழுதிக்கும் சாம்பலுக்கும் சமமாயிருக்க அடியே என்று அர்ப்பணிக்கின்றார். யோப் 42:6. புழுதியிலும் சாம்பலிலும் அமர்ந்து மனம் வருந்துகின்றேன். இவரை
சோதிக்கும் பொழுது கடவுளிடம் கேட்குது. அப்போ கடவுள் சொல்றாரு, அவனை யாருமே கற்றுக்கொள்ள முடியாது. என் மகன் எப்பேற்பட்ட சோதனையிலும் யோபு தளர மாட்டான் என்று God gives certificate. அதுதான் சாம்பலை நான் உணவாக கொள்கின்றேன் என்று தன் வெறுமை நிலையை சங்கீத ஆசிரியர் விளக்குகின்றார். இதெல்லாம் எவிடன்ஸ். என்னப்பா மெடிக்கலி அந்த காலத்துல கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு முன்னால அந்த இடத்த எதுல சுத்தம் செய்வாங்க? சாணியால ரொட்டி தட்டு மாதிரி தட்டிட்டு அதை சாம்பல் பண்றாங்க. எதுக்காக? மருத்துவ முறையில் சாணத்தை கவுடல் எரித்து கிடைக்கும் சாம்பல் உடலில் உள்ள கெட்ட கிருமிகளை சாகடிக்கும் சக்தி. உண்மையா பொய்யா? உண்மைதான். கொசு வரக்கூடாது, மனுஷன் கொசு ஆக முடியுமா? தீர்த்தம் கலந்த சாம்பல் இறந்த உடலை தொட்டு தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதெல்லாம் புக் நம்பர் 19. இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பைபிள். ஆஸ்திரேலியாவில் இப்படிப்பட்ட மரம் இருக்குது. அந்த மரம் பயங்கரமான ஒரு நெருப்புல தான் அந்த மரத்தை சூடு பண்றான், எரிக்க விடுறான். ஒரு புதிய ஒரு வாழ்வு கிடைக்க ஒரு மரம் அந்த இடத்தை சுத்தம் செய்ய விபதி புது வாழ்வுக்கு அடையாளம். சாம்பலில் எரிக்கப்படுவதற்கு முன் இருந்த பழைய பொருளை எவ்வளவு துருவாய் தோண்டி தேடினாலும் அது கிடைக்காது. இந்த இடத்துல சாம்பல் வச்சு பழசு என்ன இருந்துச்சோ தோண்டி தோண்டி எடுத்தா கிடைக்குமா? ஏன்னா சாம்பல் ஆச்சு. அதே போலதான் நாம் பழைய வாழ்க்கை அனைத்துமே அழித்து புதிய வாழ்க்கை. So certain kinds of trees that need fire in order to reproduce. இயற்கையிலேயே அப்படி இருக்கும் பொழுது மனித வாழ்க்கையில் உப்ரவாகி உயிர்த்த ஆண்டவரின் இணையும் எல்லோரையும் பழையதும் பாவமானதுமான அனைத்தும் மறைந்து மடிய அவர்கள் புதுப்படைப்பாக உருவாவதை கொரிந்தியர் 2 Corinthians 5:17 பழையன உடைத்து புதியன வருகின்ற ஒரு காலமாக அழைக்கப்பட்டோம். நாம் மாற்றி ஏன் இந்த நெத்தியிலே இந்த விபூதியை நாம் அழைத்துக் கொள்கின்றோம் என்பது இயேசு sealed in Christ. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நாம் அனைவருமே எந்த அளவுக்கு ஒரு சீல் போடுறாங்க பார்த்தீங்களா, அத்தாட்சி போல, அதுபோல ஞானஸ்நானத்தின் மூலமாகவும் பிறகு கடைசி புத்தகம் an angel marking the faithful. நீ நல்லவன் நீ கெட்டவன் அப்படின்னு மார்க் போடுறான் பார்த்தீங்களா, அதுதான் கடைசி காலத்தையும். அது மாத்திரமல்ல, do not on the earth the sea, the trees will have sealed the servants of God on their foreheads. கடைசி புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது. பிறகு இது 400 வருஷத்துக்கு முன்னால எசேக்கியேல் ஒரு சிறிய ஒரு மார்க் போடுறாங்க எல்லாரும். அந்த வார்த்தை பாருங்க, TAU. அந்த வார்த்தைக்கு இஸ்ராயல் ஏழையாக இருந்த இஸ்ராயல் மக்கள் மீது எசேக்கியேல் 400 ஆண்டு அத்தனை ஜீசஸ் வாஸ் born. அப்ப பாருங்க, இயேசு வருவதற்கு முன் இப்பேற்பட்ட பழக்கங்கள் நமது கத்தோலிக்க திருச்சபையில் வளர்ந்து வந்ததால்
ஏன் போட சில சமயத்தில் ஏன் இங்கே போடக்கூடாது, ஏன் கம்மியில் போடக்கூடாது? இதுதான் ரிமைண்டர் ஆஃப் த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்பதை புரிவதற்காகவும், பிறகு அந்த ஃப்ளவர் வார் எப்பவும் அதை அப்படியே தாழ்ந்து தொங்கியிருப்பார். இயேசு மனுக்குலத்திற்காக அவரும் இளமையை. பிறகு இன்றிலிருந்து நாங்கள் அன்பிக்கின்ற இந்த ஆடையின் நிறம் பர்பிள் கலர். ஏன் நம்மையே ஆழ்த்து வருகின்ற ஒரு கலராகவும் இயேசு அழைத்து செல்லும் பொழுது எப்பேற்பட்ட ஆடையை அவர் நீ ஒரு அரசனா என்று கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு தன்னையை தாழ்த்திருந்தார். பிறகு இன்று முதல் வாசகம், இதயத்தை கிழித்துக் கொள்ளும் காலமே தவக்காலம். இதயத்தை கிழிப்பது என்றால் என்ன? ஈவன் மகாபாரதம் கூட எல்லா மற்ற இடங்களிலும் மதங்களிலும் இப்படி இருக்கும் பொழுது இதயத்தை நாம் கிழித்து அதுவரை லவர் கொடுப்பாங்க. சரி, இதெல்லாம் கல்யாணத்துக்கு மேல காரணமாக கிடையாது. சரி, இது என் அன்பின் பாதிக்கடி, என் இதயத்திலிருந்து இதயத்தை பாதிக்கும் மனம் கிடையாது. கல்யாணம் வருது பேசுகிறதா அந்த அளவுக்கு லவர் என் இதயத்தை திறந்து பார்த்தால் நீதான் இருப்ப. ஆகாசம் பிறகு வேற வந்து இருப்பான். ஒரு விதத்தில் இதயத்தை திறந்தாலோ பிடித்தாலோ அந்த அன்பை பிறருக்கு காட்டும் ஒரு அடையாள மொழியாக விலகுகின்றது. அதே போலவே நம் தந்தையாம் கடவுளிடம் நாம் கொண்டுள்ள உள்ளார்ந்த அன்பை வெளிப்படுத்த இன்று அழைக்கப்பட்டது. நமது போப்பாண்டவர் 3 core practices that are essential என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஒன்று, either we have to give. இந்த எலியாஸ் என்பவர் என்ன பண்றார் பாருங்க, ஒரு ஆன்மீக எழுத்தாளர், இஸ் a writer. தபால் பெட்டியில் போடப்படும் கடிதம் உரிய இடத்தில் போய் சேர்வது போல, அந்த காலத்தில் போஸ்ட் இருந்துச்சுங்களா? சோ தபால் பெட்டியில் போடப்படும் கடிதம் உரிய இடத்தில் போய் சேர்வது போல ஏழை ஒருவருக்கு நாம் செய்யும் தர்மம் இறைவனுக்கு நேரடியாக சென்று பார்த்தீங்களா எப்படி அவர் கம்பேர் பண்ணி, ஏழைக்கு இறங்கி உதவி செய்கின்ற ஆண்டவருக்கு கடன் கொடுக்கின்றவர் என்று பைபிள் பாருங்க. நீதிமொழி 19:17 திரும்ப ஏழைக்கு இறங்கி உதவி செய்கின்றவர் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கின்றவர் என்று நீதிமொழிகள். ஜெபத்தினால் மட்டுமே பல குழப்பங்களுக்கு தீர்வையும் பல தடைகளுக்கு விடைகளையும் கண்டுபிடிக்கும். சொன்னாரு லிங்காய்ட்ஸ் டாக்டர் சொல்றாரு, உன் ஹார்ட்ல வந்துப்பா 0.8 இருக்கு, இது இறங்கி வந்தாதான் நீ பொழிச்சுவ அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மனுஷன் வந்து அன்னையிடம் கேண்டில் கொளுத்திட்டு போய்க்கிறாங்க. போனா 0.8 0.2 லிங்காய்ட்ஸ் ஒரு இந்து நம்பி ஜெபிக்க இந்த திருத்தலத்திற்கு, இந்த புனிதமான இடத்திற்கு வருகின்றார் என்றால் அந்த அன்னை எந்த அளவுக்கு நோன்பிருத்தல். எது நோன்பிருத்தல் மிக முக்கியமானது. எது இதுவானா அதுவானா இல்லை. நம் மதத்தில் இது ஒரு விசேஷ விதமாகவும், ஏனென்றால் இறைவன் இயேசுவே நோன்பிருந்தார். பார்க்கல, இயேசுவே நமக்கு ஒரு மாடலாக முன்மாதிரியாக. நம்ம போப்பாண்டவர் உலகம் முழுவதுமே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று.
இந்த பக்கம் மூஞ்சிக்குதா, அந்த பக்கம் என்ன இருக்குது? காது. God himself listens. கடவுளே, ஏன்னா இஸ்ராயல் மக்களின் குறையெல்லாம் கடவுள் யாவே கேட்டிருக்கின்றார். இந்த காலத்துல அப்பா அம்மா பிள்ளைங்க சொல்றது கேட்டு கொஞ்ச நேரம் கொடுக்குறீங்களா? டைம் கொடுக்குறீங்களா? இல்ல நம்ம பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்றது கேட்குதுங்களா? சிந்திக்க வேண்டும் என்று போப்பாண்டவர் அழைத்திருக்கின்றார். பிறகு he proposes a very practical fast. ஏதோ இதை விட்டு கொடுத்து கிடையாதுங்க. என்னுடைய வார்த்தை அந்த மனுஷனுடைய உள்ளத்தையே ஊடுருவி பாயமாறு சில வார்த்தை பாருங்க. காது ஏன்னா உள்ள போட்டான், கட்டடத்தையே போட்டு முடிச்சுட்டாங்க. வாய் என்ன பண்ணான்? ஜிப்ப போட்டான். ஒரு அம்மா தான் வச்சான், பங்கு கூறிட்ட கவலையோட வச்சான். இந்த பங்கு கூறு பரவாயில்ல பேசினாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து அந்த அம்மா ஏச்சு அதை எங்கிட்ட தலைடாவே போச்சு. பாதை நான் பாதை சொன்ன அந்த தலை போல எனக்கு தலை வந்துச்சு. லிசனிங் மிக முக்கியமானது என்பதை குறித்து பார்க்கிறோம். 3 ரிட்டன் ரிகன்சல் ரெஸ்டோர். எப்படி நாம் திருந்தி மனமாறி இந்த காலத்தில் நுழைய வேண்டும். பிறகு இந்த விபூதி